நீங்க அவங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் எம்மா, நம்ம மலருமா? மலரு, மலரு, நீங்க தான் வேலை பாக்குறியா? எப்படி இருக்க? என்ன, நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு விசாரிச்சுட்டு வந்து புதுசா பாக்குற மாதிரி டிராமா போடுறீங்களா? போங்க வெளிய. என்னடி ஏன் இப்படி பேசுற? இத பாரு, உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லடி, அதனாலதான் வந்தோம். நீங்க பண்ண பாவத்துக்கு இப்படி முழுசா நின்னு பேசிட்டு தானே இருக்கீங்க. எத்தனை குடும்பத்தை அழிக்க போறீங்களோ? ஐயா, நான் உன் அண்ணன் மலரு. நீயே என்ன தப்பா பேசுனா என்னடா அர்த்தம்? சி, வாய் மூடு. இந்த வாடா போடான்னு கொஞ்சம் வேலை எல்லாம் வச்சுக்காத. முதல்ல வெளிய போறீங்களா இல்லையா? என்னடி, நான் உன்னை பெத்தவ, இவன் உன் கூட பிறந்தவன். எங்களை பார்த்து இப்படி பேச எப்படி உனக்கு மனசு வருது? இந்த நடிப்பை பார்த்து ஏமாந்து போக நான் ஒன்னும் அன்பு அண்ணி இல்ல. இத பாரு, அவளை திரும்ப திரும்ப அண்ணின்னு சொல்லாத. என்ன வீட்டை விட்டு துரத்தவ உனக்கு அண்ணியா? நீ பண்ண காரியத்துக்கு அண்ணியா இருந்ததால துரத்துனதோட விட்டாங்க. நானா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். அண்ணி கிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் எல்லாம் எங்கடா? கையெடு. என்ன பண்ணன்னு சொல்லு. அந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் போய் தொலைங்க. கையெடு, கையெடு. ஒண்ணு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல உனக்கு. சட்டையை கசிக்கிட்டா. ஏதோ என் தங்கச்சின்னு பாசமா வந்தா நீ என் சட்டைய பிடிப்பியா? நீயா இருக்கிறதுனால சும்மா விட்டேன். வேற யாராவது இருந்திருந்தா என் சட்டைய பிடிச்ச கைய உடைச்சிருப்பேன். பொண்டாட்டியை ஏமாத்தி துரோகம் பண்ணி அவங்க பணத்தை தூக்கிட்டு போன உன் கைய ஆண்டவ உடைக்கிறானா இல்லையான்னு பாரு. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. மரியாதையா பணத்தை கொடுத்துரு. பணமா? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. பணம்லாம் இல்ல, எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சு. யார் பணத்தை எடுத்து யாரு செலவு பண்றது? வெக்கமா இல்ல? மலரு, நீ இன்னும் பச்சை மண்ணாவே இருக்க. இந்த பணத்துக்கு வெக்கம் மானம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வேளை சாப்பாட்டாச்சு நீயா உழைச்சு சம்பாதிச்சிருந்தா வெக்கம் மானம் ரோஷம் இது எல்லாமே பணத்துக்கு உண்டுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன பண்றது? கஷ்டப்படாம சம்பாதிக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. கஷ்டப்படாம இல்ல, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி காசு திருட கொடுத்து வச்சிருக்கன்னு சொல்லு. ஏய், நிறுத்தடி. நானும் போனா போதுன்னு பாத்துட்டே இருந்தா அண்ணன்னு கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டே போற. யாரு இவன்? அண்ணனா? ஆமா. ஃப்ராட் பண்ணிட்டியடி. விடுபாட்டி, அவங்களே புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. நல்லது தானே? நல்லதுதானா? இதுக்காடி நான் கஷ்டப்பட்டு புரோக்கர் கிட்ட எல்லாம் பேசி அவங்க எல்லாரும் இங்க வர வச்சேன். இனிமே யாரும் வர வேண்டாம். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பிடிக்கலனா கல்யாணமே பண்ணிக்காம இப்படி பிரம்மச்சாரியாவே இருக்க போறியா? என்னடி இப்படி அநியாயம் பண்ற? பெத்தவங்க இருந்திருந்தா உன்னை இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாப்பாங்களா? ஐயோ பாட்டி, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? பேசாம போய் வேலையை பாரு. அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். பாட்டி, என்னாச்சு பாட்டி? பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் உடனே கிளம்பிட்டாங்க. ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்றதுப்பா, இந்த கிறுக்கு பிடிச்சவ திடீர்னு கல்யாணம் வேண்டாம் எதுவும் வேண்டான்னு அடம் பிடிக்கிறா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலப்பா. கவலைப்படாதீங்க பாட்டி, குழலி கிட்ட நான் பேசுறேன். போ. ஏம்பா சிவா, என்னப்பா அவசரமா போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருக்க? என்னப்பா ஆச்சு? என்னையா நடக்கும்? எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் தானே நடக்குது. ஏன்பா அந்த பொண்ணு கையெழுத்து போடலையா? சொல்லுப்பா, கேட்டுட்டு இருக்கோம்ல. நான் சொல்றேன். குழலி அக்கா சைன் போட்டு கொடுத்தாங்க. ஆனா அப்பா அந்த சர்டிபிகேட்டை கிழிச்சிட்டாரு. என்னது? கிழிச்சு போட்டாரா? என்ன சிவா, இனியா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, அத கிழிச்சு போடுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. உன் மனசுல வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களதான் லவ் பண்றேன். நான் செஞ்ச தப்பு உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரும்னு தெரியாம உன்கிட்ட அன்பா பழகுனதுதான். இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் நீ சரிப்பட்டு வருவ. இந்த மாதிரி தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப யோசிச்சேன்.
சின்ன பொண்ணியா, அவ மனசுல என்னால இப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சேன்னு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நாங்களும் நினைக்கலப்பா. அதனால என்னவோ இனியா கூட ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு லெவலுக்கு பேசுற. யோ, வெளியில படபடன்னு பேசினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவ இன்னும் குழந்தைதாயா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதுல உன் மேல எந்த தப்பும் இல்லையே. நீ ஒன்னும் திட்டம் போட்டு எதுவும் பண்ணலையே. நான் திட்டம் போடல, நீங்க தான். கொஞ்சம் கூட யோசிக்காம அன்னைக்கு நான் வீடியோ பார்த்துட்டு கிளம்பும் போது உனக்காக தான் போறான்னு சொல்லியிருக்கீங்க. அங்க ஆரம்பிச்சதுதான் இதெல்லாம். அப்போ அந்த புள்ள மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்குது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவதான் சொன்னா. சரி, இதை இப்படியே விட்டுட்டா சரியாயிரும் நானும் மறந்துட்டேன். இன்னைக்கு அவ பேசினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே யோசிக்க தோணும். இப்ப என்ன தாயா பண்ண போற? யோ, அத கேக்கதாயா உங்களை இங்க வர சொன்னேன். நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, குழலி வாழ்க்கையை சீரழிச்சு என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீ உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறது ரெண்டாவது. முதல்ல உன் பொண்ணு உன் கூடவே இருக்கணுமே, அத பத்தி யோசி. வக்கீல, ரொம்ப பயமா இருக்கு வக்கீல. இன்னும் 2 நாள்ல அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களா? என்ன அனுப்பிடாத வக்கீல, ப்ளீஸ். வா. ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான். எதுக்கு இதெல்லாம்? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? சேச்சே, என்ன அன்பு, குழந்தைங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். அன்பு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? அண்ணி, நீங்க பேசுங்க, நான் உள்ள போறேன். என்ன விஷயம்? பேசணும் தானே வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, சொல்லுங்க. அது இனியா சம்பந்தப்பட்ட விஷயம். இனியாவா? அவளுக்கு என்னாச்சு? அவளை ஸ்கூல்ல சேர்க்கறதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, இதுல நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? இனியாவுக்கு அம்மாவா இருக்கணும். இப்பவே இங்கே முடிவெடுத்து சொல்லு ப்ளீஸ். நீ ஓகே சொன்னேன்னா நான் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டு அவளை ஸ்கூல்ல சேர்த்துருவேன். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கலாம். நம்ம 2 பேரோட பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? அன்பு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சிவம். நீங்க அதை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. எனக்கும் உங்களுக்கும் இனிமே செட்டே ஆகாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். மறுபடியும் வந்து அதையே கேட்டா என்ன அர்த்தம்? இப்ப கூட நான் கேக்குறது எனக்காக இல்ல, இனியாவுக்காக தான் அன்பு. இனியாவுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, யார் வேண்டான்னு சொன்னா. ஆனா என்ன விட்டுருங்க. எனக்கு என் பிள்ளைங்களே போதும், வேற யாரும் தேவையில்லை. அன்பு, சொல்றத புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நீங்க வக்கீல் தானே? விருப்பம் இல்லைன்னு சொல்றவங்கள திரும்ப திரும்ப வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டு டார்ச்சர் பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? நிஜமாவே இனியாவுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எண்ணத்தை உங்க மனசுல இருந்து அழிச்சிட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி என் வீட்டுக்கு வந்து என் நிம்மதியை கெடுக்காதீங்க ப்ளீஸ். இங்க இருந்து போயிடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், போங்க. இப்ப என்ன பண்றது? என்ன பண்ண போறேன், என்ன நடக்க போகுது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு மேல கோர்ட்ல உண்மையை மறைக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏம்பா, என்ன பேசுறேன்னு யோசிச்சு தான் பேசுறியா? யோ,
இனியாவை கொஞ்சம் நினைச்சு பாரியா. இருக்கிறதுலயே பெரிய ரிஸ்க் எடுக்கிறியோன்னு தோணுது. கூட ஒரு தடவை யோசிச்சு பாரு. இல்லையா, ஒரு பொய் சொல்லிட்டு தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டே போக முடியாது. எனக்கு அதுதான் ரொம்ப ரிஸ்கா தோணுது. கோர்ட்ல இப்போ போய் நான் பொய் சொல்லிட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சே இப்படி பேசுறியே. வேற வழி இல்ல. கோர்ட்ல உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இல்லனா கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும்னு கேட்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா இதுக்கு மேல பொய் சொல்லக்கூடாது. சரி, நீ பொய் சொல்ல வேணாம். நீ இப்படியே கிளம்பி போயிடு, நாங்க பாத்துக்கிறோம். உன்னால வர முடியல, உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது சொல்லி வாய்தா கேட்கறோம். இன்னும் 4 நாள் கிடைச்சா கூட வேற ஏதாவது யோசிக்கலாம்ல. எவ்வளவுதான் டைம் கிடைச்சாலும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். ஒன்னும் நடக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் கோர்ட்டை ஏமாத்தலன்ற நிம்மதியாச்சும் இருக்கும். வாழ்க்கையில நிம்மதி போயிருயா. ஆமாப்பா, கோர்ட் விட்டாலும் அரசி விட மாட்டா. இதுதான் சாக்குன்னு இனியாவை கூட்டிட்டு போயிடுவா. என்ன சிவம், உன் வைஃப் வரலையா? அது ஜோடியா வந்திருப்பீங்க, வாழ்த்து சொல்ல நினைச்சேன். இப்படி ஏமாத்திட்டியே. சார் கோர்ட் ஏமாத்திருக்காரு. நீ நான்லாம் எந்த மூளைக்கு சொல்லு. நீ ஒரு ஃப்ராடு. குழந்தைய உன்னால பாத்துக்க முடியாதுன்னு எப்படியும் எனக்கு ப்ரூவ் ஆகதான் போகுது. இனியாவ நான் கூட்டிட்டு போக தான் போறேன். ரெடியாரு? அரசி, அது மட்டும் இல்ல, பொய் சொல்லி கோர்ட்டை ஏமாத்துறதுக்கு சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் இவர் அப்பா வக்கீல் எல்லாமே. அதுக்கப்புறம் வெறும் சிவம், அப்படிதானே? அதேதான் அரசி. ஆமா, நீ சொன்னது பொய்ன்னு உனக்கே தெரியும்ல. இன்னைக்கு கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போதுன்னு தெரியும். அதுக்கப்புறமா இப்படி வெறும் கையை பேசிட்டு வந்தா என்ன அர்த்தம்? புரியலையா? இனியாவ நீ கூட்டிட்டு வந்திருந்தா அப்படியே நாங்க கையோட கூட்டிட்டு போயிருப்போம். இப்ப இதுக்குன்னு ஒரு வெட்டி அலைச்சல் வேற அலையணும். உங்ககிட்ட ஒரு பிளானிங்கே இல்லையேப்பா. விடு அரசி, போனா போது. கூட 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ தானே, பொண்ணு கூட இருந்துட்டு போட்டோம். சரி வா, நம்ம உள்ள போலாம், லேட் ஆகும். சிவம், நம்ம கோர்ட்லயாவது ஜட்ஜ் தெரியும், இங்க யாரையுமே தெரியாது. என்ன பண்றது? சிவம், அவங்க அடுக்கடுக்கா வாதங்களை வச்சுக்கிட்டே போறாங்க. இதுக்கு மேலே நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா இதுவும் கோர்ட்டை அவமதிக்கிற செயல்தான். அதோட பொண்ணு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு தீர்ப்பு சொல்ல வேண்டியதா இருக்கும். ஸ்பீக் அவுட். யுவர் ஆனர், எனக்கு கல்யாணம் என் கூட தான் நடக்க போகுது. நீங்க எதை சொல்ல வேண்டியதா இருந்தாலும் அந்த கூண்டுல வந்து சொல்லுங்க. என் பேரு குழலி. இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. யுவர் ஆனர், இவங்க தான் இனியாவோட அம்மான்னு போலியா கையெழுத்து போட்டு ஸ்கூல் அட்மிஷன் வாங்கினவங்க. பொய் கையெழுத்து போட்டு அந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குனீங்களா? சார், கையெழுத்து போட்டு அட்மிஷன் வாங்கணும், ஆனா எதுவும் பொய் இல்ல. இங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதியா? அதை எப்படி நம்புறது? என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம்? இவங்க ஒரு ஃபேக் யுவர் ஆனர். இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. ஆதாரம் இருக்கா இல்லையாமா? இருக்குதையா?
ஐயா, இது எங்களோட கல்யாண பத்திரிக்கை. இன்னும் 1 மாசத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணம். ஆதாரம் சரியாத்தான் இருக்கு. ஏம்மா என்னம்மா நீ குழப்பற? உண்மையதான் சொல்றேன். நான் ஒன்னும் இவருக்கு உதவி செய்யணும்னு வரல. நான் வந்தது இனியாவுக்காக. இனியாவுக்காகவா? ஆமா, நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா அவங்க இனியாவை புடிச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. இனியாவை விட்டுட்டு நீங்க இருப்பீங்களோ என்னவோ தெரியாது, ஆனா அவ உங்களை விட்டுட்டு இருக்கவே மாட்டா. இப்ப கூட நீங்க படுக்க கிளம்பி வந்துட்டீங்க, அவ அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. எங்க அப்பா கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல, அம்மா கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. அதுக்காக தான், அவளுக்காக தான் நான் வந்தேன். ஏம்பா, உனக்கு இதுக்கு மேல யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. சும்மா அந்த புள்ளைய போட்டு திட்டிட்டு இருக்காத. தேங்க்ஸ். என்ன நன்றி சொல்றீங்களா? உங்க நன்றி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி நன்றி சொல்லியே ஆகணும்னா இதுல இருக்கிற தேதியில உங்க லாயரை என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? எரிச்சலா இருக்கு. 2 பேரையும் ஒன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிடலான்ற சந்தோஷத்துல இருந்தேன். இப்படி ஆயிடுச்சு. விடு அரசி, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசி. அடுத்து என்ன? இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணணும். அதுக்கு இன்னும் ஒரே 1 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஸ்கூல்ல வேற என்ன சொல்லுவாங்களோ தெரியல. அம்மா காஃபி. நான் கேட்டேன் உங்ககிட்ட, காஃபி வேணா ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. போங்க, நான் கேட்கும்போது கொண்டு வாங்க. சரிங்க ஐயா. இங்க பாரு அரசி, ஸ்கூலை பத்தி நீ யோசிக்காத, அதை நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு மட்டும் யோசி. அவன் நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க போறானா இல்ல எதுவும் டிராமாவா? எனக்கு தெரிஞ்சு இனியாக்காக தான் அவன் போய் சொல்லிருப்பா. இந்த கல்யாணம் நடக்காது. நடக்க கூடாது. அவன் சொன்ன 1 மாசத்தை தான் ஜட்ஜும் கெடுவா கொடுத்திருக்காரு அவனுக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும். அப்பதான் இனியா நம்ம கிட்ட வருவா. பாத்துக்கலாம் அரசி, நிறுத்திடலாம். அதுக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத. எங்க போனாலும் இவனுக்குன்னு ஒருத்தி கிடைச்சிடுறா. அங்க அன்பு, இப்ப இங்க குழலி. இவ்வளவு துரத்தி விட்டாலும் இவன் சுமார் பண்ணான்னு தெரியல. மறுபடியும் இன்னொருத்தி வந்துருவா. இதுக்கப்புறம் அவ என்ன பிளான் பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனை சும்மா விடக்கூடாது. அரசி, பாத்துக்கலாம். அத பத்தி நீ எதையும் யோசிக்காத. கூல், ரிலாக்ஸா இரு. வீடு நல்லாதான் இருக்குல்ல? பெரிய வீடுங்க. என்ன செய்யறன்னு பாப்போம், இரு. இப்போ ஓகேவாடா? வக்கீல, தலை ரொம்ப அரிக்குது. பெயின் பாருன்னு சொன்னா பார்க்கவே மாட்டேங்கிற. சரிடா, இந்த சண்டே பெயின் பார்க்கும் வாரம். மொத்த பெயினையும் அடிச்சு கொண்டறலாம். இனியா, இந்த ஸ்ப்ரே எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போக கூடாதுடா. டீச்சர் திட்டுவாங்க. என்ன பண்றது வக்கீல, நீ வாரத்துல 1 வாட்டி தான் துணி துவைக்கிற. யூனிஃபார்ம்ல ஒரே அழுக்கா இருக்கு. சாரிடா, இனிமே வாரத்துல 2 நாள் துணி துவைக்கிறேன். அப்புறம் நீ லஞ்ச் டைம்க்கு கட்டித்தர தோசைய சட்னில தொட்டு சாப்பிடவே முடியல. பரோட்டா மாதிரி பிச்சுதான் சாப்பிட முடியுது. சாரிடா, உனக்கு சூடா லஞ்ச் எடுத்துட்டு வரலாம் தான் பாக்குறேன். அதுக்குள்ள கேஸ் ஏதாவது வந்து மாட்டிக்குது. இப்படியே நான் கேக்குறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லு. நானும் போனா போது அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்றது?
அப்படி கேள்றான் என் செல்ல குட்டி. அப்பதான் இந்த பயலுக்கு புத்தி வரும். மாமா அம்மா எப்ப வந்தீங்க? இப்பதான்டா வரோம். என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் பாட்டி. நீ நல்லா இருப்ப. ஏன் புள்ள உன்னை பாத்துக்கிறான். அவனை நீ ஒழுங்கா பாத்துக்கிறியா இல்லையா? என்ன வக்கீலு, உங்க அம்மா இப்படி கேக்குறாங்க, நீ பாத்துக்கிட்டே நிக்கிற. அவன் என்னடி சொல்றது? இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கோம், எங்களை கண்டுக்காம மாமங்காரங்கிட்ட ஓடுற. என் புள்ள என்ன பாடுபடுத்துறியோ பாரு. என் புள்ள எப்படி இழைச்சு துரும்பா போயிட்டான்னு. என்ன தாத்தா உங்க வைஃப் இப்படி புழுகுறாங்க? எங்க டாடி தொப்பிய பார்த்தா இழைச்சு போன மாதிரியா தெரியுது? வாயோடி. நீ இல்லாம அங்க வீடு வீடாவே இல்லடி. பாட்டி வாங்க உட்காருங்க. வாங்கப்பா உட்காரு. வா லட்சுமி. வாங்க தாத்தா. சரவணா வாடா. உட்காருங்கப்பா. சிவம் எப்படிப்பா இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்கேன்ப்பா. இப்பதான் கொஞ்சம் மெதுவா கேஸ் எல்லாம் வருது. நீங்க என்ன திடீர்னு? ஏண்டா நாங்க வரக்கூடாதா? அதானே. அம்மா என்ன நீங்க வரன்னு ஒரு தகவலும் இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்க, அதான் கேட்டேன். இங்க ஒரு கல்யாணம், அதுக்காக தான் வந்தோம். இங்கயா? ஆமாண்டா. இங்க நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க? நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்க. எங்களுக்கு மருமக முறை வேணும். அவ கல்யாணத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். மாப்பிள்ள கூட நமக்கு சொந்தம் தான்டா. ஆனா அந்த பையதான் எங்க கிட்ட சொல்லவே இல்ல. எங்க மருமக சொல்லிட்டா, அதான் கிளம்பி வந்துட்டோம். கல்யாணம் எப்போ? அது இன்னும் ஒரு மாசத்துல. எல்லா ஏற்பாடும் பண்ணணும்ல. இனியா அம்மா, இது ஹவுஸ் ஓனரோட பேத்தி கொள்ளி. இது என்னோட அப்பா அம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு மருமகளே. நல்லா இரு. டேய் என்னடா அதெல்லாம்? ஒண்ணு இல்ல இருங்க. டேய் என்னடா பாக்குற? பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போயாச்சு. ஆனா பெத்தவங்களுக்கு சொல்லணும்னு தோணல. இதெல்லாம் உங்களுக்கு. டேய் நீ என்னைக்கு சென்னைக்கு வந்தியோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். கொள்ளி நீ சொன்னியா? அது நீ வீட்டுக்கு போ. இல்ல கொஞ்ச நேரம் இவங்க கிட்ட பேசிட்டு போறேன். போன்னு சொல்றேன்ல. நான் பேசணும். டேய் எதுக்குடா இப்படி கோவப்படுற? மா அவன் அதிர்ச்சியில இருக்கான், நீ போ. அவன்கிட்ட பேசிட்டு வந்து உன்னை பாக்குறோம். என்னமா அது? என்னடா நாங்க உன்ன கேள்வி கேட்கணும், நீ எங்களை கேள்வி கேக்குறியா? சிவம் இந்த முடிவுல எங்களுக்கு சந்தோஷம் தான்டா. நீ வருத்தப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. ஐயோ அப்பா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம பேசுறீங்க. டேய் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறோம். இவ அம்மானு அவ கையெழுத்து போட்டிருக்கா. கோர்ட்ல நீயே ஒத்துக்கிட்ட, அப்புறம் என்னடா? அம்மா அது வேற வழி இல்லாம இனியாவுக்காக பண்ணது. இந்த கல்யாணமும் அவளுக்காக தான். தெரிஞ்சோ தெரியாமல ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. அம்மா இது ஏன் முடிவு இல்ல. டேய் சிவம், இந்த கல்யாணத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்டா. அப்பா என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சோம் ஏன் அப்படி பேசுறீங்க? டேய் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடக்காத விஷயத்த பத்தி யோசிச்சு உன் வாழ்க்கையை வீணாக்க போற? நடக்காதுன்னு யார் சொன்னது? அன்பு அன்புதான் சொன்ன. ஆமாண்டா, அன்புதான் எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொன்னா. அதனாலதான் நாங்க உடனே கிளம்பி வந்தோம். இங்க பாரு சிவம், உன் மனசு எங்களுக்கு புரியுதுடா. ஆனா நாம ஆசைப்படுற மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லையே. சிவமும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும்
ஒரே குடும்பமா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அது ஒரு நிமிஷம், காஃபி எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். ம். ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. அவங்க சிவத்துக்காக தான் உன்கிட்ட பேச வந்திருக்காங்க. அப்படி கேட்டா வேண்டாம் முடியாதுன்னு சொல்லாத. கொஞ்சம் சரின்னு மட்டும் ஒத்துக்கோடி. ஏ மலர், நீயாச்சும் கொஞ்சம் சொல்ல. அவங்க பேசுறத பார்த்தா இவள சிவத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தானே பேச வந்த மாதிரி இருக்கு. ஆமாக்கா, ஆனா குழலைய கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசினது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சிவத்துக்கும் அன்பதா பிடிக்கும். அவர் கூட பேசிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருக்கலாம்ல. இவதான் சிவம் பேசினாலே துரத்தி விட்டுறாளே. கடைசியா உன்கிட்ட ஒரே ஒரு தடவை கேட்கலான்னு வந்திருக்காங்க. இந்த சான்ஸ மட்டும் மிஸ் பண்ணிடாதடி, உன்னை கெஞ்சி கேக்குற. கீதா, அவங்க அங்க தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். காஃபி எடுத்துக்கோங்கம்மா. எடுத்துக்கோங்க. இந்தா. நீ எங்க வீட்டு மருமகளா வரணும். எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் ஆசை. சரின்னு சொல்லு சொல்லு. சிவமும் அப்படித்தான் ஆசைப்பட்டான். இனியாவும் உன் மேல உயிரா இருக்கா. எங்களுக்கும் வேற வழி தெரியல. இனியாவுக்கு எல்லா விதத்திலயும் ஒரு அம்மா ரொம்ப தேவைப்படுறா. அதனாலதான் நாங்க இந்த முடிவுக்கே வந்திருக்கோம். நான் சொன்னது கரெக்டா? அவன் உனக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்க தயாராதான் இருக்கான். ஆனா சூழ்நிலை அதுக்கு ஒத்து வரலம்மா. உனக்காக அவன் காத்துக்கிட்டு இருந்தா இனியா அவனுக்கு இல்லாம போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் வேற வழி இல்லாம குழலிக்கும் அவனுக்கும் நிச்சயம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டோம். குழலியும் ரொம்ப நல்ல பொண்ணாதாமா இருக்கா. எங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. குழலை ரொம்ப நல்ல பொண்ணுதான். இனியவ நல்லா பாத்துப்பா. ஆமாமா, அதனாலதான் நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீ கண்டிப்பா வரணும். நீ வேண்டவே வேண்டான்னு உறுதியா இருந்ததுனாலதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். எங்களை ஒண்ணும் தப்பா நினைக்காம நீ கண்டிப்பா வரணும். இப்போ மோதிரம் மாத்திக்கலாம். சிவம், இந்த மோதிரத்தை போடு. சிவம், போடுறா. புடி. சிவம், போட்டு விடு. போட்டு விடுறா. டேய் போடுறா. இப்ப நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க.
மாலையை மாத்திக்கோங்க. வெறும் தாலியை பார்த்து சந்தோஷப்பட்டா எப்படி? இல்ல தாலிய செஞ்சு கொடுக்கற கை ராசியா இருந்தா என்ன பிரயோஜனம்? முக்கியமா அத கட்டுற கையும் ராசியா இருக்கணும்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள நீங்க கூப்பிட மாட்டீங்க, அதான் நாங்களே உள்ள வந்துட்டோம். எவ்வளவு முக்கியமான ஒரு நல்ல காரியம் நடக்குது, இதுக்கே நம்மள வாங்கன்னு சொல்லல, அப்புறம் எப்படி நம்மள வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க? தாலி நல்ல கனமா இருக்கே. எனக்கு கட்டினதை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் பார்த்து பார்த்து செய்ய சொன்னியோ? வணக்கம் பாட்டி, நீங்க தான் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரா? ஓ, அதான் உங்க பேத்தி குழலியா? வீட்டை வாடகைக்கு கொடுக்கறதுக்கே ஒவ்வொருத்தரும் அவ்வளோ யோசிப்பாங்க. நீங்க என்னடானா வாடகைக்கு வந்தவனை நம்பி உங்க பேத்தி வாழ்க்கையை கொடுக்க போறீங்க? அரசி, அதுவும் வந்து முழுசா 2 மாசம் கூட ஆகல. யார் நீ? ஓ இஷ்டத்துக்கு உள்ள வந்து நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ பாட்டி, சாரி, நானே யாருன்னு சொல்லாம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் யார் தெரியுமா? உங்க பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறாருல, அவரு கையால முதல் தாலி எனக்கு தான் கட்டினாரு. ஓ, நீதான் அந்த டைவர்ஸ் வாங்கிட்டு போனவளா? ஆமா, அவ யாரு? இவரதான் பாட்டி இப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்க. பரவாயில்லையே, என்ன பத்தி எல்லாம் நல்லா ஃபுல் டீடைல் சொல்லி வச்சிருக்க போல. ஏன் பாட்டி, ஒருத்தி ஏதாவது சும்மா டைவர்ஸ் பண்ணிட்டு போவாளா? அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கும்போது. இனியா, இங்க வா, அம்மா கிட்ட வாடா. பாத்தீங்களா, இப்படிதான் குழந்தையில ஆரம்பிச்சு இதோ உங்க பேத்தி குழலி வரைக்கும் என்ன ஒரு வெள்ளியாவே சொல்லி வச்சிருக்கான். சரி, இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க? அதான் உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல. என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க? என்ன இருந்தாலும் குழலிக்கு நான் அக்கா முறை ஆகுதுல்ல, அதனாலதான் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நீங்க கூப்பிடாமலே நாங்களே வந்துட்டோம். நான் சொல்றது சரிதானே சிவம்? உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு குழலிக்கு நான் தானே சொல்லி தரணும். அரசி, ஐயோ அத்தை, மாமா, உங்களை நான் கவனிக்கவே இல்ல. நல்லா இருக்கீங்கல்ல? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. குழலி, இவங்க பாச மழை அப்படியே பொழிவாங்க. ரொம்ப நல்லவங்க. சிவம் கேட்கவே வேண்டாம். சிவத்துக்கு மீன் குழம்புனா ரொம்ப உசுரு. கோர்ட்ல எவ்வளோ பிஸியா இருந்தாலும் இருக்க மாட்டாரு. அப்படியே ஒரு வேலை இருந்தாலும் மீன் குழம்புன்னு சொன்னாலே போதும், அப்படியே ஓடி வந்துருவாரு. ஹலோ, டென்ஷன் ஆகாத. புது மாப்பிள்ள கோவப்படக்கூடாது. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ அந்த கல்யாணம் பண்ணிக்கதானே ஆசைப்பட்ட, அப்ப உன் மனசுல அன்பு இல்ல. பாத்தியா, உன்னால பதில் சொல்ல முடியல. அப்புறம் ஏன் உனக்கு கோவம் வருது? என் மேல கூட அந்த அளவுக்கு பாசமா இருந்தது இல்ல. ஆனா அந்த அன்புனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப அக்செப்ட் பண்ணிக்கோ. எதுக்கு நடிக்கிற? ஆமா, அன்பை எனக்கு பிடிக்கும், அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் ஏன்பா அவளை விட்டுட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிற? இப்போ இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கா? பாரு, நீ வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்க. அவராச்சும் பேசதான் செஞ்சாரு, ஆனா உன் செயலே அப்படித்தானே இருக்கு. மனசுல ஒருத்தி வச்சுக்கிட்டு நீ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிற? அத முதல்ல சொல்லு. அன்பு கூட ஏதாச்சும் சண்டையா?
நான் வேணா பேசி சமாதானப்படுத்தணுமா? காதல்ல இதெல்லாம் இருக்கும். அதுக்காக வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப தப்புப்பா. இங்க பாரு, உன்னால இனியாவை பாத்துக்க முடியலன்னா என்கிட்ட கொடுத்துரு. ஆனா இத காரணமா வச்சு அன்பு குழலின்னு அப்படியே போய்கிட்டே இருக்காது. ஆமா, இவங்க மட்டும் தானா லிஸ்ட்ல? இல்ல உன் வாழ்க்கையில வேற பொண்ணுங்க இருக்காங்களா? இருக்கா, இன்னொரு பொண்ணும் இருக்கா. அவளுக்காக தான் நான் அன்பவையே விட்டு கொடுத்துட்டேன். அவ வேணான்னு சொன்னா இந்த குழலிய கூட நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ ஒருத்தி நினைச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நிக்கும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் வாழ்க்கையில இருக்க போற ஒரே ஒரு பொண்ணு அவதான். அவ யார் தெரியுமா? இவதான் என் இனியா, என் பொண்ணு. இவதான் என் வாழ்க்கையில எப்பவுமே இருக்க போற பொண்ணு. அன்பை விட்டுட்டு குழலிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு நான் நினைக்கல. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மா. புரியுதா? ஒரு நல்ல அம்மா வேணும்னு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவதான் என் உசுறு. ஆனா நீ மட்டும் புள்ளைய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற அம்மாவா இருந்திருந்தா இவள நான் உங்ககிட்ட சந்தோஷமா கொடுத்திருப்பேன். உன்ன மாதிரி என்னால சுயநலமா இருக்க முடியாது. என் ஆசை, என் கனவு, இது எல்லாத்துக்கும் மேல என் இனியாதான். அவளுக்காக நான் எதை வேணாலும் தூக்கி எறிய தயங்க மாட்டேன். கோர்ட்டுக்கு நான் வருவேன் அரசி, குழலியோட வருவேன். இனியாவ என்கிட்ட இருந்து உன்னால பிரிக்க முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரமே ஓவியாவையும் என் கூட கூட்டிட்டு வந்துருவேன். நீ இப்படி ஒரு பவர் பேங்க் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சிவம். சூப்பரா இருந்துச்சு. ஹலோ, முதல்ல இந்த ஒத்த புள்ளைய உன்னால காப்பாத்திக்க முடியுதான்னு பாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ செயல்ல காட்டு.